எஸ். வந்திருக்க உங்களை ஒவ்வொரு ஆண்டரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த ஜூம் செஷன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 75 நாட்கள் ஆகிறது. தேவன் நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. ஹalleluya. நான் ஒரு சிறிய ஜெபத்தை செய்து கடந்து செல்லான்னு விரும்புகிறேன். ஆமென். Thank you Lord. Thank you Lord. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேங்க்யூ லார்டு. ரீம்லா ஹண்டோரப்ரோ ஹோஸ்துரபா தேரேபில ஹந்தரபா. தேங்க்யூ லார்டு. உங்களுடைய வார்த்தையை நாவில் என்னை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்டு. அந்த வார்த்தையை நான் ஆண்டவரே என் இருதயத்திலே வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதை தெளிவாய் பேசும்படியாக தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருப்பதாக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்டு. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்டு. தேங்க்யூ லார்டு. தேங்க்யூ லார்டு. தேங்க்யூ லார்டு. ஆண்டவரே, let them not only hear us of the word but doers of the word of Allah. கேட்கிற மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நீர் மற்றும் பெருகிற ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நேற்று நைட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. நீதிமொழிகள் 3:7. உன்னை நான் என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. ஆங்கிலத்துல அந்த வசனத்தை வாசிக்க விரும்புறேன். NKJV translation. Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil. Do not be wise in your own eyes, depart from evil என்று கர்த்தர் சொல்றார். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது. உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுயபுத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம சுய புத்தி மேல சார்ந்து நடக்கும் போதுதான் தேவனை விட்டு எனிதிங் தட் வி டூ வித்வுட் காட் அதுல பாவம் இருக்கு. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஸோ நம்ம அநேக நேரத்துல விசுவாசத்துல நம்ம சுய புத்தின் மேல நம்ம சுய புத்தில சார்ந்து அவர் உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து நம்ம சுய புத்தியில சார்ந்துகிட்டு நம்ம போகும்போது அங்க நிறைய பாவம் எல்லாம் இடம் கொடுக்குறோம். பாவத்துக்கும் தேவனுக்கு விரோதமான காரியத்துக்கு இடம் கொடுக்குறோம். ஆனா நம்ம எவ்ரி வாக் ஆஃப் லைஃப்லயும் நம்ம தேவனை அக்னாலேஜ் பண்ணும்போது, when we acknowledge God in every path of your ways, நான் சொல்றேன் அந்த இடத்துல நீங்க தேவனுக்கு உங்களை அறியாம இன்னைக்கு தேவனுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. தேவன் உங்களை ஒவ்வொரு காலத்தையும் நேர்த்தியா நடத்த ஆரம்பிச்சிடாரு. அதான் சொல்லுது, உன்னை நான் என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. Do not be wise in your eyes, depart from evil. ஆமென். இன்றைக்கு சில காரியங்களை விட்டு தேவன் விளக்குறதுக்கு தேவன் உண்மையில நம்மளுக்கு நிறைய நேரத்துல சில பேர் குழியில விழுந்திருப்பாங்க. நீ குழியில இருக்கிறடா அப்படின்னு தெரியாம இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், நீ குழியில இருக்க, நீ வெளியே வா அப்படின்ட்டு. குழியில எல்லா சைடும் அடைக்கப்பட்டிருக்க மாதிரி சூழ்நிலை இருக்கும். குழியில எப்படி இருக்கும்னா எல்லா சைடும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஒரு வெளியே போற வாய்ப்பு. ஆனா when we come out of the pit, நம்மளுக்கு ஒரு ப்ராடர் வியூ கிடைக்கும். இன்றைக்கு நீங்க அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளா நீங்க உணர்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்கு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீதிகள் 3:1 வசனத்துல வாசிக்கிறேன். என் மகனே, என் போதத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளையே காக்க கடவுது. 2வது வசனம், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுமா. தீர்க்காயுசும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறதா அந்த தேவனுடைய வார்த்தைகள். தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியத்தையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக.
எப்படி சொல்றாருன்னா, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள். நான் ஒரு நாள் கடவுள்ட்ட கேட்டேன், ஆண்டவா இருதயமாகிய பலகையில எப்படி ஆண்டவா எழுதுறது அப்படின்னு கேட்கும்போது, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துல, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம், ம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை காத்து என் கட்டளையை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளையையும் என் போதகத்தையும் உன் கண்ணிமை போல காத்துக்கொள். அப்பொழுது நீ பிழைப்பாய். அவைகள் உன் விரல்களில் கட்டி, எப்படி சொல்றேன்னா, உன் விரல்களை கட்டி அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அஹ் கையில வந்து பேனா எடுத்து எழுதும் போது, தேவனுடைய வார்த்தை எழுதும் போது இருதயத்தில் எழுதுறோமா? எப்படி பாருங்களேன். என் சங்கீதம் நீதிமொழி 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் என் கண்ணிமை போல் காத்துக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை கண் உன் விரல்களை கட்டி, உன் விரல்களை கட்டி அஹ், அவைகளை உன் இருதயமாய பலகைகளை எழுதிக்கொள். நீங்க தேவனுடைய வார்த்தையை இருதயமாய பலகைகளை எழுதணும்னா, தேவனுடைய வார்த்தை எடுத்து ஒரு நோட்டை போட்டு எழுதும் போது, நான் சொல்றேன், நீங்க இருதயமாகிய பலகையில எழுதுறதா இருக்கீங்க. ஆமென். இன்னொரு வசனம் இப்படியா இருக்குது நீதிமொழிகள்ல. நான் அதை வாசிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ரீமான் தோர்கோட போஷ் ரபீலாட்ரபா. தேங்க்யூ. சாரி, சங்கீதம் 45ஆம் அதிகாரம், சங்கீதம் 45ல 1ஆம் வசனம் இப்படியா இருக்கு. என் இருதயம் நல்ல விஷயத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவா எழுதுகிறவன எழுத்தானே. என் நாவு விரைவா எழுகிற எழுத்தானே. ஸோ தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் பேசும் பொழுதும், தேவனுடைய வார்த்தை எடுத்து எழுதும் போதும், நீங்க இருதயத்தின் பலகையில எழுதுகிறவர்களா இருக்கீங்க. ஆமென். ஸோ நீங்க இருதயத்தில் பலகையில எழுதணும்னா, வாயில திறந்து நீங்க தேவனுடைய வார்த்தையை வாயை திறந்து பேசணும். எழுது தேவனுடைய வார்த்தையை எடுத்து எழுத ஆரம்பிக்கணும். ஆமென். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மறுபடியும் ஆச்சுன்னா, அதனால் தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் தயையும் நற்புத்தியும் நீ பெறுவாய். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் நீ பெறுவாய். ஆமென். நம்ம அநேக நேரங்கள் நினைக்கிற வந்து, லிபர்ட்டி வந்த பிறகு எதுனாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையவே கிடையாது. 1 யோவான் 2:6 போட்டிருக்கு. அவருக்குள் நிலை கொண்டிருக்க என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் 2:6 எப்படி போட்டிருக்கு? 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலை கொண்டிருக்கிறவன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் நிலை கொண்டிருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டுமா. 1 யோவான் 2:6. அதே வசனம் அதே மாதிரி 1 பேதுரு 2:21 சொல்லுது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டுள்ள என்று, ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்ட நீங்கள் தம்முடைய அடிச்சூளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியா வைத்து போனார். அவர் அடிச்சுவடை பின்பற்றும்படி தேவன் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனாராம். 1 பேதுரு 2:16 16-17 வாசிக்கிறேன். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாயிருங்கள். எப்படி சொல்றாரு? தேவனுக்கு அடிமையாயிருங்கள்னு சொல்றாரு. சுயாதீனம் உள்ளவர்களாய் உங்கள் சுயாதனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல், துர்க்குணத்திற்கு உங்க லிபர்ட்டிய துர்க்குணத்துக்கு மூடலாமல் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாயிருங்கள் போட்டிருக்கு. தேவனுக்கு அடிமையா இருங்கள். 1 பேதுரு 2:17 சொல்லி எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ஆமென். ஃபியர் த லார்ட் அண்ட் டிபார்ட் ஃப்ரம் ஈவில். இன்றைக்கு உங்கள் வார்த்தை சொல்றேன், தேவனுக்கு பயந்திருங்கள், டிபார்ட் ஃப்ரம் ஈவில். உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். நம்ம நிறைய நேரத்துல என்ன நினைச்சிரோம்னா, நம்ம ரொம்ப வயசுன்னு நினைச்சிட்டு சில தேவன் சொல்லாத இடத்துக்குலாம் போயிட்டு இருப்போம். தான் சுய புத்தியின் மேல சாயிறது.
சுயபத்தில் மேல நடக்கும்போது அதுலதான் வந்து நிறைய பிரச்சனை இழுத்துட்டு வரும். அதனால கர்த்தர் சொல்றாரு, ஃபியர் த லார்ட் அண்ட் டிபார்ட் ஃப்ரம் ஈவில்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அக்னாலஜ் வி ஷுட் அக்னாலஜ் எவ்ரி ஸ்டெப் when we take. Amen. Thank you, Lord. Thank you, Lord. Riman tokrobosh rbila hadreme antraba. தேரபி ஹல்போட் ரேமேன் தேரமான் துரபா ஷிர்பா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உங்கள் பாதையெல்லாம் அவர் செவ்வைப்படுத்துகிறார். அப்புறம் சொல்றாரு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்றாரு, உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அதுக்கப்புறம், அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்பு எல்லாம் ஊனமா இருக்கு, உன் பொருளாலும் உன் எல்லா வித முதற்பிலானும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுன்றாரு. ஸோ நம்ம என்ன சொல்றாருன்னா, நீ வந்து உன்னை நான் என்று எண்ணிட்டு சில காரியங்களை செய்யாத, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அவர் ஒவ்வொரு காரியத்திலும் அவரை அக்னாலேஜ் பண்ணு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளு, அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். நம்ம நேரத்துல தேவன் நினைத்து நம்ம அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மேட்டர்? அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவன் என் கூட தான் இருக்கிறாரு, நான் தேவனால் பிறந்தவன் தான் இருக்கும், ஆனா தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:18 சொல்லுங்க, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனை பிறந்தவன் கடவுள் காக்கிறான் போல தன்னை காக்கிறானா. சோ எப்படி தன்னை காக்கணும்ன்றான்? 1 யோவான் 5:18 போட்டிருக்கு, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கனை தொடான். எப்படி காக்க வேண்டாம்? தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசும் பொழுது, when we are in awareness of the presence of God, நம்ம அப்போ வந்து அநேக பாவத்திற்கும் அநேக பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து வெளியாகிறோம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவன் பாதைகளை செவைப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, ஹானர் அப்பொழுது உன் களஞ்சிகள் பூர்ணமாய் நிரம்பி விளையும், உன் ஆலைகள் திராட்சரசம், உன் பொருளாலை எல்லா விளைவுகளும் முதற்பெல்லாம் கத்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படி சொல்லிட்டாரு. அப்பொழுது உன் களஞ்சிகள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளை திராட்சரசம் புரண்டு விடணும். திராட்சரசம் உங்க வாழ்க்கையில உங்க களஞ்சியங்கள்ல நிரம்பணும்னா ஒரே வழி, you have to acknowledge God in every path of your ways. You have to acknowledge God. Amen. Fear God and depart from evil. Amen. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை வரும்போது சிலதுல ஊண்டு பண்ற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்ல, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரன் சிக்கிறது போல கர்த்தரும் எவனத்தில் அன்பு கூறாரோ அவரை சிட்சிக்கிறார். சிட்சிக்கிறார். இந்த சிட்சிக்கிறான்ற வார்த்தை வந்து டீச் தான். அவங்களை அடித்து திருத்துவாரும் போடல, சிட்சிக்கிறார். சிட்சிக்கிறார்னா அபியாசிக்ஷானா டு டீச் அப்படின்றதான் அர்த்தம். ஸோ சிட்சிக்கிற தேவனா இருக்கிறார், உங்களை போதித்து வழி நடத்துற தேவனா இருக்கிறார். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஞானத்தை கண்டடைகிறவனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஞானத்தை கண்டடைகிறவன், கண்டு அதை அடைகிறவன், ஞானத்தை கண்டு அடைகிறவன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளி ரேட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. கோல்டு ரேட்டும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெள்ளியோட கிராஃப் ஏறுது. ஆனா அதன் வர்த்தகம், வெள்ளி வர்த்தகத்தை பார்க்கலாம், அதன் ஆதாயம் பசும்பொன்னில் உத்தமமானது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எப்படி சொல்லுது, முத்துக்களை பார்க்கலும் அதுக்கு விலையேறப்பட்டது, நீ இச்சிக்கத்தக்கது அதற்கு நிகரல்ல. ஞானத்தை பார்த்து சொல்றாரு, முத்துக்களை பார்க்கணும்.
அவரே வேதம் சொல்லுங்க, அவரே தேவனா நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் வரா. ஸோ ஞானத்தை நீங்க சம்பாதிக்கணும். முத்துக்களை பார்க்கிலும் அது வெளியேறப்பட்டது. இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்லன்றாரு. அதன் வலது கையில் தீர்க்காய்ச்சும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்குமா. whenever we acknowledge God, whenever we acknowledge the presence of God, அதன் வலது கையில தீர்க்காசம், இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. சோ வலது கையில எங்க இருக்கான்? தீர்க்காயுசு இருக்கான். இடது கையில செல்வமும் கனமும் இருக்கான். இதை தூக்கி எம்ப்ரேஸ் பண்ணுவாராம். நம்ம ஞானத்தை எம்ப்ரேஸ் பண்ணும்போது, இயேசு கிறிஸ்துவை எம்ப்ரேஸ் பண்ணும்போது, அவர் உங்களுக்கு தீர்க்காயுசையும், அவர் உங்களுக்கு செல்வமும் கனத்தையும் தருகிற தேவனா இருக்கிறார். நீதிமொழிகள் 3:17 வாசிக்கிறோம். அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். ஞானத்தை எம்ப்ரேஸ் பண்ணும்போது மிகப்பெரிய சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். 3:18 அதன் தன்னை அடைந்தவருக்கு ஜீவ வருஷம், அதை பற்றுக்கொள்ள எவனும் பாக்கியவான். அதை ஞானத்தை பற்றுக்கொள்ளுகிற எவனும் பாக்கியவானாய் இருக்கிறான். நீதிகள் 3:21 என் மகனே, இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தின் நல்ல ஆலோசனை காத்துக்கொள். இகழ்வோரை அவர் இகழ்வார். நீதிமொழி 3:34 இகழ்வோரை அவர் இகழ்வார், தாழ்மையுள்ளோருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 4:20 டைரக்டா போறவருங்க. நீதிமொழி 4:20 என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்கள் உன் செவியை சாய். என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். நாம் பேசுற ஒவ்வொரு சத்தருக்கும் உங்கள் செவியை சாய்க்கும் பொழுது அவையில் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பாக, அவையில் உன் இருதயத்திலே காத்துக்கொள். அதுக்கப்புறம் சொல்றாரு, அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று போடுறாரு. நீதிமொழி 4:24 சொல்லுது, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, வாயின்ல தாறுமாறை உன்னை விட்டு அகற்றி மாறுபாட்டை உன்னை இடத்தில் தூரப்படுத்தான். வாயின் தாறுமாறை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உன்னிடத்தில் தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிமலை உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால் நடைகளை சீர்தூக்கி பார். உன் கால் நடைகளை சீர்தூக்கி பாருன்றார். சீர்தற்கு உன் வழிகள் எல்லாம் நிலைவலப்பட்டிருப்பதாக. கால்களை சீர்தூக்கி பார்க்கணும். சீர்தூக்கி பார்த்தாதான் நம்ம நிலைத்திருக்கிறோமா இல்லையான்னு தான் பார்க்க முடியும். ஆர் வி நம்ம ஆர் வி வைஸ் இன் அவர் ஓன் ஐஸ். உன் காலை சீர்தூக்கி பாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போதான் உன் வாழ்க்கை எல்லாத்தையும் தேவன் நிலைவரப்படுத்துவேன்றாரு. நீதிமொழிகள் 4:27 வலதுபுறமாவதும் இடதுபுறமாவதும் சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. உன் கால்களை தீமைக்கு விலக்குவாயாக. புத்திமதிகளை நீதிமொழி 4:13 சொல்லுகிறது, புத்திமொழியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன், அதுவே உனக்கு ஜீவன். சோ இத்தனை வசனம் காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வசனம் காமிச்சிருக்கேன். ஸோ ஞானத்தை நம்ம அங்கீகரித்துக்கணும். we should not be wise in our own wise, in own eyes. உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழி 3:6 சொல்லுது, உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீங்க தேவனை அக்னாலேஜ் பண்ணணும். ஆதியாகமம் 39 யோசேப்பை பார்த்து போத்திபாரின் மனைவி கூப்பிடுறாங்க. ஆனா யோசேப்பு 39 எழுதுறாரு, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றுக்கும் அவர் எனக்கு விளக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லானுக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க செஞ்சுமே தீமை அனுபவிச்சாலும் யோசிப்ப போல கர்த்தர் உங்களுக்கு சரியான நேரத்துல உங்களை உயர்த்துவார். சரியான நேரத்துல உங்களை உயர்த்துவார்.
இந்த காரியம் நடந்த பிறகு மறுபடியும் வந்து அவளை கூப்பிட்டு துணியை காண கொண்டு யோசேப்பு போடுறான். இந்த பாவத்துல இருந்து விலகி ஓடுறான். ஆனா போய் சிறைச்சாலை வைக்கும் பிடிச்சு போடுறாங்க. ஆனா சிறைச்சாலையில அந்த அடுத்த அதிகாரத்துல ஆதியாகமம் 39 21 வாசிப்புல கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவனுக்கு கிருபை வைத்து சிறைச்சாலையை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். மாண்டா போஸ்துரபா திரிபிலே அந்த மாந்தோர போஷ்ரபா மீந்தாலபா தூரபா சிறிர்பியா சிறைச்சாலையின் தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டவன யாவரை யோசேப்பின் கையில ஒப்பித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்து வந்தான். கத்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை கத்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வாசமா இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலையின் தலைவன் விசாரிக்கவில்லை. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவனுக்கு நீங்க அக்னாலேஜ் பண்ணி உங்களை ஒவ்வொரு ஸ்டெப்லயும் தேவனுக்கு நீங்க உண்மையுள்ளவராய் இருக்கும் பொழுது, whenever you acknowledge the presence of God, நீங்க தேவன் என் கூட இருக்கிறாரு, நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் எப்படி செய்வேன்? உம் நேத்து நான் பேசும்போது சொன்னேன், யோவான் 3:30 கர்த்தர் வந்து நான் சிறுவன் நீ பெருகணும். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தீமையை விட நீங்கள் உன்னை எண்ணாதே நான் என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையிட்டு விலகு. இந்த வார்த்தையின் சத்தத்தை நேற்று தெளிவாய் கேட்டேன். என்ன பேச போற ஆண்டவர்னு சொல்லும் போது தெளிவா கேட்டேன். கர்த்தர் சொன்னாரு, இந்த வார்த்தையை எடுத்து பேசு. சில காரியங்களை நீங்க ஸ்டாண்ட் ஃபர்மா நிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கான நிற்கும் போது, தேவனுக்காக நிறுத்தும் போது உங்கள் களஞ்சியங்களை பூர்ணமாய் நிரம்பி உன் ஆளில் திராட்சரசம் புரண்டு ஓட வேண்டனால் யூ ஹாவ் டு பி ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களை வாழ்க்கையில எந்த பாவமும் எந்த வியாதியும் உங்களுக்கு வாழ்க்கையில எந்த பாவம் உங்களுக்கு மேற்கொள்ள முடியாது. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நான் உலகத்திற்கு செத்து விட்டேன், உலகத்திற்கு செத்து விட்டேன். ஆமென். கலாத்தியர் 2:20 கலாத்தியர் 6:14 நம்ம வந்து மனப்பாடமா வச்சுக்கணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ட்ரீமா டேக் கட்ரபோ ஷ்ரபா தீரபால ஹடரபா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் நிச்சயமாய் சில காரியங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவார். உங்களுக்கு இருதயத்துல நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றீங்களோ, இருதயத்துல எந்த அளவுக்கு காரியத்தை நீங்க செய்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வெளியே அவுட்வர்டு மேனிஃபெஸ்டேஷன் உண்டாக ஆரம்பிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், பிஸ்னஸ்ல வந்து பிஸ்னஸ் பண்றீங்களா சரி, நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு உயர்வு வெளி இடத்துல தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருதயத்தை ஒர்க் அவுட் பண்ணாம உங்களுக்கு உயர்வே சில நேரத்துல பார்க்க முடியாது. மேன் சீஸ் த அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன் பட் காட் சீஸ் த ஹார்ட். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். கைகளில் சுத்தம் உள்ளவன் இருதயத்தில் மாசுலா இருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு கொப்போ கூடாமல் கபடாய் ஆணையிடருமான அவன் தான் கர்த்தருடைய பருவத்தை நிலைத்திருப்பான். இருதயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். That we should not be wise in our own eyes. Amen. Thank you Lord, thank you Lord. ரீபா தூரபா ஷிட்ரபா. அந்த வார்த்தை மட்டும் வாசிக்கிறேன். கலாத்தியர். Thank you Jesus, thank you Lord. ரீமான் டெரபா ஏரா ஹோண்டரபோ ஷிட்ரபிலா ஹட்ரபா மந்தரபா ஸ்துரபோ ரெஹடர்பிலா ஹடபா. Thank you Lord. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்துக்குள் பிழைத்திருக்கிறது எதுவோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் தேவனுடைய குமாரன் மற்றும் விசுவாசத்தினாலேயே நான் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடன் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிடித்ததுவோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் பற்றும் விசுவாசனாலே நான் பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறிமை மேன்மை பாராட்டின அவரால் உலகம் எனக்கு சிறிய அறையப்பட்டு கொண்டது.
அவரால எனக்கு உலகம் சிறையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டப்பட்டிருக்கிறேன். கலாத்தியர் 2:20 கலாத்தியர் 6:14 நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப அவசியம். நான் செத்தவனை எதையும் டெம்ப் பண்ணவே முடியாது. நீங்க பாவத்திற்கு செத்துட்டீங்க, நீதிக்கு பிழைத்திருக்கா, செத்தவனை ஒரு நாளும் டெம்ப்ட் பண்ண முடியாது. பாவம் டெம்ப்ட் பண்ண முடியாது. நீங்க பாவத்திற்கு செத்தவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். அதனால அந்த 6:14 மறுபடியும் வாசிக்க விரும்புறேன். தேங்க்யூ லார்ட். கலாத்தியர் 6:14 நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுதற்பிறனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டப்பட்டிருக்கிறேன். உலகம் எனக்கு செத்திருக்கு, நானும் உலகத்திற்கு செத்தவன். ஆமென். அஹ் நீங்க சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். தேவனை பற்றும் விசுவாசனால நான் பிழைத்திருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்துல, இருதயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. மனம் புதிதாரினாலே மறுரூபமாகிறீர்கள். டோன்ட் பி வைஸ் இன் யுவர் ஓன் ஐஸ். ஐ எம் டெல்லிங் அகைன் அண்ட் அகைன், டோன்ட் பி வைஸ் இன் யுவர் ஓன் ஐஸ். ஃபியர் காட் அண்ட் டிபார்ட் ஃப்ரம் ஈவில். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென். நான் ஜெபிக்க போறேன். நல்ல பிதாவே, உங்களுடைய வார்த்தைகள்லாம் தெள்ள தெளிவா நான் பேசுகிற ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ரீமான் தோரபோ ஷிடர்பீல ஹடரபா. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் let your people acknowledge your presence. Let them be aware of your presence, oh Father. Let them be aware of your presence. நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற அறிவு அவர்களுக்கு இருப்பதாக என்று செபிக்கிற ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ராமான் தோஸ்தோரபோ ஷிடர்பி ஹண்டரபா மேமான் துரோஹோடர்பி ஹண்டரபா தெரிபாலபா. என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாது என்று நீ சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் தன் நேசிக்கிறவருக்கு சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் எவனத்தில் அன்பு கூறாரோ அவரை சிக்ஷிக்கிறார். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரேமான் தோரோபோ லேபிர் கரபா மீரி மீ ஹரபோ ரீபா லாமா சுரோபோ திரிபி லஹடர்பா மேல ஹண்டரபோ திரிமா லேமா துரபோ ஷிரபா. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, என் மகனை இவைகளாம் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பார். மெய் ஞானத்தை நல்லோசனை காத்துக்கொள், அது உன்னை அடைந்தவருக்கு ஜீவருச்சின் பற்றுக்கொள்ள எவனும் பாக்கியவானா இருக்கிறான். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஞானத்தை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாக தேவனுக்கு இவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்டு. தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு. இவர்கள் பாதைகள் எல்லாம் சமாதானம் பற்றிருப்பதாக, சமாதானம் உண்டாவதாக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவனே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினாலும் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழவது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் அவர் நியாயத்தையும் அவர் செய்கிறார். ஆமென். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அவர் நீதியும் நியாயத்தையும் அவர் செய்கிறார். உங்கள் கரங்களை இப்படி எடுத்துக்கலாம். I want to bless you the word of God. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உண்மையில் கிருபையா இருக்க கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசனமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். ஷாሎም. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். Thank you, Lord. Thank you, Lord.